بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, மலக்குமார்களின் உலகம் என்ற தொடர் கல்வி வகுப்பிலே சென்ற வகுப்பில் மறைவான ஒரு சகோதரனுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பட்சத்தில் மலக்குமார்கள் நமக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒரு பொது நலத்திலே ஒரு சுயநலமும் அடங்கியுள்ளது. எனவே யாராவது நம்மிடத்திலே எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னால் அதை அலட்சியப்படுத்தாமல் அவருக்காக நாம் என்னென்ன பிரார்த்தனைகளை எல்லாம் செய்கின்றோமோ அதுபோன்று உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்று மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்ற செய்தியோடு சென்ற வகுப்பை நாம் நிறைவு செய்தோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிரார்த்தனைக்கு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? ஆமீன் சொல்லுகின்றார்கள். நாம என்ன ஒரு துஆ, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள், அதற்கு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? ஆமீன் சொல்றாங்க. இந்த பிள்ளைகளை விளையாட விடாம பெற்றோர்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யாதீர்கள், துஆ செய்யாதீர்கள், இல்லா பி கைரின், நன்மையை தவிர
உங்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள். ஃபைனல் மலாயிக்கத யுஅம்மினூன அலா மா தகூலூன். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? ஆமீன் சொல்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுகின்றார்கள். குறிப்பாக எந்த வீடுகளிலே அதிகமாக தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற வார்த்தைகள், பிரயோகங்கள் அது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணித்த வீடுகளிலே நீங்கள் பார்க்கலாம். மரணித்தவர்களை பற்றி நல்ல விதமாக சொல்ல வேண்டும், அவர்கள் செய்த நன்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும், அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேட வேண்டும், கபருடைய வாழ்க்கை விசாலமானதாக சுவன பூஞ்சோலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. அந்த மரணித்த வீட்டிலே இருந்து கொண்டு அல்லாஹுடைய விதியையே கேள்விக்குறியாக்குகின்ற பேச்சுக்களை பேசுவது. உதாரணமாக, யாராவது ஒரு இளைஞர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், வாழ வேண்டிய வயது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? தேவையற்ற பேச்சுக்களை பேசுவது. அல்லாஹுடைய விதியையே மறுத்து பேசுகின்ற பேச்சுக்களை பேசுவது. ஏதாவது சின்ன பிள்ளைகள் மரணித்து விட்டால் சில நேரங்களில் கண்ட்ரோல் இல்லாம, கட்டுப்பாடு இல்லாமல் என்ன செய்வது? வாய் தவறி வார்த்தை பிரயோகங்கள் வந்து விடுகிறது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, குறிப்பாக மரண வீடுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மரண வீடுகள் மட்டுமல்ல, நோயாளிகளிடத்திலே அருகிலே அவர்களை நலம் விசாரிப்பதற்காக செல்லும் போதும் ரொம்ப கவனமாக பேச வேண்டும். ஒருவர் நோய்வாய் படுக்கையில் இருக்கிறார்னா தலையிலே கை வைத்து லா பஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ் அஸ்அலுல்லாஹுல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபீக, அல்லது ஏதாவது அவருடைய உடலிலே வேதனையை, வலியை உணர்கிறார் என்று சொன்னால், அவுது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று இந்த துஆவை, இந்த திக்ரை, இந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரியாக இல்லாம நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவருடைய அருகிலே உட்கார்ந்து, இந்த மாதிரியான ஒரு நோய் தான் எங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்தது, அவரு மௌத்தா போயிட்டாரு, கொஞ்சம் கான்பிடண்டா இருக்கக்கூடியவங்க கூட என்ன செஞ்சிருவான்? ஐயோ அவ்வளவுதான் அப்படின்னு. ஆல்ரெடி மரணித்தவர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய மனோநிலையும் உடல்நிலையும் ரொம்ப பலகீனமாக இருக்கும். அதனாலதான் நல்ல மருத்துவர் யார் என்று கேட்கும்போது, சின்ன நோய் தான், பரவாயில்ல, சரி பண்ணிடலாம், மனசை தளர விடாதீங்க என்று யார் சொல்வாரோ அவர்தான் நல்ல மருத்துவர். அந்த மாதிரி நோயாளிக்கு அருகில் இருந்து கொண்டு ஆறுதல் சொல்ல வேண்டும். அது பெரிய பயங்கரமான நோயாக இருந்தாலும் கூட ஒன்றுமில்லை, சரியாகிவிடும், இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்ற ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அங்க உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றது? இந்த மாதிரி ஒரு நோய் தான் வந்தது, அவருடைய காலை எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நோய் வந்தது, அவருடைய கையை எடுத்துட்டாங்க, இந்த நோய் வந்தா அந்த பிரச்சனையை கொண்டு வரும், இந்த பிரச்சனையை கொண்டு வரும், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இவங்க பேசுறத பார்த்தாலே இல்லாத நோய்களும் வந்துவிடும். அந்த மாதிரி என்ன செய்யறது? பயமுறுத்துவது, அச்சுறுத்துவது, நோயாளியை பீதிக்குள்ளாக்குவது. இப்படி பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஹலர்துமுல் மரீல, நீங்கள் நோயாளி இடத்திலே சென்றால், அவில் மையித்த, மரண வீட்டிலே நீங்கள் சென்றால், ஃபகூலு கைரா, நன்மையை பேசுங்கள், ஃபஇன்னல் மலாயிக்கத யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கின்றார்கள். அப்ப மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? நாம் விடுகின்ற வார்த்தைகளுக்கும் ஆமீன் சொல்றாங்க. அதனால மரணித்த வீடாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குமார்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் உலகத்திற்கு வருகை தருகிறார்கள். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னும் சொல்ல போனா நாம ஏற்கனவே சென்ற வகுப்புகளில் பார்த்தோம், முதல் சஃபிலே யார் நிற்கின்றார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். முதல் சஃபிலும் வலது பக்கமாக யார் நிற்கின்றார்களோ
அவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்படி நிறைய மூமின்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற மலக்குமார்கள், அந்த தலைப்பில் நிறைய செய்திகளை பார்த்தோம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபித்தோழர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா தொழுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவில் இருந்து எழுந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்கின்றார்கள். அப்ப என்ன சொல்லணும்? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. இந்த வார்த்தையை யார் சொன்னார் தெரியுமா? சஹாபாக்களுடைய வார்த்தைக்கு அங்கீகாரம் இருக்கிறது. ஹதீஸ்னா என்ன? சொல்லுங்க, செயல் அங்கீகாரம். சொல் செயல் அங்கீகாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பாங்க, செய்திருப்பாங்க. சஹாபாக்கள் யாராவது செய்தாலோ சொன்னாலோ அதை அங்கீகரித்திருப்பார்கள். இதான் ஹதீஸ். அப்ப நபித்தோழர்களை விடுத்து மார்க்கத்தை புரிவது என்பது அது முடியாத ஒரு விஷயம். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்கின்றார்கள். அப்ப பின்னால் இருந்த ஒரு நபித்தோழர் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, இறைவா உனக்குத்தான் எல்லா புகழும், தூய்மையும் சுபிட்சமும் உனது புகழை நிறைவாக நான் போற்றுகின்றேன் என்று செய்யறாரு சொல்றார். சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்தவுடன் திரும்பி ஃபலம்மா இன்ஸரஃப மனில் முத்தகல்லிம், யார் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நபித்தோழர் சொன்ன நபித்தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நான் தான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரஅய்து பில்அத்தன் வ 30 மலக்கன், 30க்கும் மேற்பட்ட மலக்குகள் இந்த வார்த்தையை முதலாவது யார் பதிவு செய்வது என்று போட்டி போடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் இந்த வார்த்தையை முதலாவது யார் பதிவு செய்வது என்று போட்டி போட்டார்கள். அதை நான் பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்கின்றார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம்? சஹீஹுல் புகாரில 799வது செய்தியாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் இரவிலும் அதிகாலை ஃபஜ்ரிலும் அசரிலும் இந்த 2 நேரங்களிலும் மலக்குமார்கள் வருகின்றார்கள், செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மலக்குமார்களை பொறுத்த மட்டும் இது வேற குரூப். நம்ம ஏற்கனவே இவ்வளவு மலக்குமார்களை பார்க்கிறோம் இல்லையா? பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை அதிகமான மலக்குகள், மலக்குக்கும் மனிதனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இந்த மலக்குமார்கள் இவர்களுடைய பணி இது மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்துன் பில்லைலி வ மலாயிகத்துன் பின்னஹார், உங்களிடத்துல இரவிலும் சில மலக்குகள் பகலிலும் சில மலக்குகள் சுழற்சி முறையில் என்ன செய்கின்றார்கள், வருகின்றார்கள். அப்படி வந்து வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி வ ஸலாத்தில் அஸ்ரி, அஸருடைய தொழுகையிலும் ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அவர்கள் சங்கமிக்கின்றார்கள். ثم يعرج الذين باتوا فيكم, அவர்கள் உங்களிடத்திலே இரவு தங்கிவிட்டு வானத்தை நோக்கி என்ன செய்கின்றார்கள், பயணிக்கின்றார்கள். فيسألهم وهو أعلم بهم, எல்லாவற்றையும் நன்கு அறிந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்திலே கேட்பான், கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள்? ஃபயக்கூலூன, அவர்கள் சொல்வார்கள், தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன், அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களை விட்டு வந்தோம். வ அத்தைனாஹும் வஹும் யுஸல்லூன், தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களிடத்திலே நாங்கள் வந்தோம். இப்போ உதாரணமாக அஸருடைய மலக்குமார்கள் அவர்கள் வானுலகத்திற்கு புறப்படுகிறார்கள் என்று சொன்னால், அஸருடைய வக்து முடிஞ்ச பிறகு அவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அல்லாஹ் கேட்பான், எப்படி விட்டு வந்தீர்கள்? அவர்கள் தொழுது கொண்டிருந்த நிலையில் விட்டு வந்தோம். ஃபஜ்ருடைய மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள், அவர்களை எப்படி விட்டு வந்தீர்கள்?
தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களை விட்டு வந்தோம். இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் விட்டு வந்தோம், தூங்கிய நிலையிலே அவர்களிடத்திலே வந்தோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? புரியுதா? புரியுதா? வதரக்னாஹும் வஹும் யுஸல்லூன், தொழுது கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை விட்டு வந்தோம். வஅதைனாஹும் வஹும் யுஸல்லூன், தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களிடத்திலே வந்தோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குமார்கள் நம்மை குறித்து அல்லாஹ்விடத்திலே எந்த முறையில் சாட்சி சொல்ல வேண்டும், அது அந்த விஷயம் நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கிறது. சரி, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை சொன்ன உடனேயே இதை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 555வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 1112வது செய்தியாக இடம்பெறுகிறது. இதை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ரி இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. 17வது அத்தியாயத்தினுடைய 78வது வசனத்தை ஓதி காட்டி விட்டு சொல்றாங்க, விரும்பினால் இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஓதிக்கொள்ளுங்கள் என்று செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 5 நேர தொழுகைக்கு இந்த வசனம் தான் ஆதாரம். 17வது அத்தியாயத்தினுடைய 78வது வசனம், இதுதான் தொழுகை, 5 நேரம் தொழுகை உண்டு என்பதற்கு இதுதான், இந்த வசனம் தான் ஆதாரம். அடுத்து ஒரு செய்தியை பாருங்க, அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே எழுந்து 4 விஷயங்களை சொன்னார்கள். 4 விஷயங்களை அவர்கள் சொன்னார்கள். இன்னல்லாஹ லா யனாமு, அல்லாஹ் தூங்க மாட்டான். வலா யம்பகி லஹு அன் யனாம, உறங்குவது அவனுக்கு தேவையில்லை, தகாது. யர்ஃபஉல் கிஸ்த வ யக்ஃபிலுஹு, அவன் தராசை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். தராசை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். வயுர்ஃபஉ இலைஹி அமலுன் நஹாரி பில் லைலி வ அமலுல் லைலி பின் நஹார், மனிதன் பகலிலே செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹ்விடத்திலே மேலே கொண்டு செல்லப்படுகிறது. யார் கொண்டு போறாங்க? யார் கொண்டு போறாங்க? மலக்குமார்கள் கொண்டு போறாங்க. மனிதன் இரவிலே செய்யக்கூடிய செயல்கள் அவனிடத்திலே மேலே கொண்டு செல்லப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 295வது செய்தியாக, 293வது செய்தியாக பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் உம்ராவுக்கு போகும்போது மதீனாவுக்கு போவோம் இல்லையா? அப்படிதானா? மதீனாவுக்கு போகும்போது உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்கள், குடும்பத்தார்கள் அல்லது ஊரிலே வசிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்யுங்க என்று பொதுவாக சொல்லுவாங்க. மதீனாவுக்கு செல்லும் போது அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்லுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று என்ன செய்வாங்க? சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. நிறைய மக்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நிறைய மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல உயிரோடு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்தை செவிமடுக்கிறார்கள், அதற்கு பதிலளிக்கிறார்கள். இதுதான் நிறைய மக்களுடைய நம்பிக்கை. இது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கை, தவறான நம்பிக்கை, அகீதாவுக்கே முரணான நம்பிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லை. புரியுதா இல்லையா? இன்னக்க மையத்தூன் இன்னஹும் மையத்தூன், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். இந்த விஷயங்கள்லாம் பல முறை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பயான்ல சொல்லி இருக்கிறோம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇம் மாத அவ் குதில, நீங்கள் மரணித்து விட்டாலோ அல்லது போரிலே கொல்லப்பட்டு விட்டாலோ. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இல்லை, மரணித்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு சொல்கின்றார்கள், வமன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத்
யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் நித்திய ஜீவன் நிலையானவன், அவனுக்கு மரணமே கிடையாது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். அதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை. அப்ப நிறைய மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸலவாத்தை கேட்பாங்க, கபர்ல போய் சொன்னாதான் ஸலவாத்து சொல்ல முடியும். அது போன்றதான் சில மக்களுக்கு ரவுதால பெர்மிட் கிடைக்கலன்னா இந்த உலகமே இழந்தத மாதிரி ஃபீல் பண்றாங்க. ரவுலாவுக்கு என்று தனி சிறப்பு இருக்குது. மா பைன பைத்தி வ மிம்பரி ரவுலத்தும் மின் ரியாதில் ஜன்னah, என்னுடைய தோட்டத்திற்கும் என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் என்னுடைய வீட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி சுவனத்து பூங்காக்களில் ஒரு பூங்கா. முஹத்திஸீன்கள் 3 விதமான விளக்கங்களை சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமை நாளில் இந்த இடத்தையே சுவனமாக மாற்றுவான், அல்லது இந்த இடத்திலே செய்கின்ற வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே பெருமதியான நற்கூலிகள் இருக்கிறது. மூன்றாவது ஒரு விளக்கம் என்னன்னா, இந்த இடத்தில்தான் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த 3 விளக்கங்களில் சுன்னாவுக்கு நெருக்கமான விளக்கம் எது என்று சொன்னால், சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க கல்வியை அங்குதான் கற்றுக் கொடுத்தார்கள். ஏன் அப்படின்னா, வேறு சில ஹதீசுகளை பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த சபை இருக்குது பாருங்க, இந்த சபை, நீங்கெல்லாம் எந்த சபையில் உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? பலருக்கு இந்த சபையினுடைய பெருமதியே தெரியறதில்லை. சும்மா பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம் நினைக்கிறோம். இது சுவனத்து பூங்கா. இந்த சபை இருக்குதே சுவனத்து பூங்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் சுவனத்து பூங்காவை பார்த்தால் நன்றாக இளைப்பாறிக் கொள்ளுங்கள். கல்வி சபையை சொல்றாங்க சுவனத்து பூங்கான். எந்த சபையை சொல்றாங்க? இந்த சபையை சொல்றாங்க, கல்வி சபையை. ரவுலத்தும் மின் ரியாதில் ஜன்னah. அப்ப வேறு சில ஹதீசுகளில் இருந்து அந்த வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? ரியாதுல் ஜன்னah என்று என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. எனவே சஹாபாக்களுக்கு அங்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமான விளக்கம். அப்ப சில மக்கள் என்ன செய்யறாங்க, அங்க ரவுலாவுக்கு பெர்மிட் கிடைக்கலன்னா ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஹதீஸை நீங்கள் நன்றாக உள்வாங்கினீர்கள் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரவுலாவுக்கு சென்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று இல்லை. கபருக்கு சென்றுதான் சலாம் சொல்ல வேண்டும் என்று இல்லை. நீங்கள் ஊரிலே இருந்தாலும் இந்த சப்தத்தை யாரெல்லாம் செவிமடுக்கிறார்களோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஊரிலே இருந்தாலும் எந்த நாட்டிலே இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொன்னால் அந்த சலாம், அந்த ஸலவாத்து மலக்குமார்கள் மூலமாக எத்தி வைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹ்விடத்திலே சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய பணி என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகள் ஓடாம இருக்கிறத கொஞ்சம் பாருங்களேன், கவனிங்களா ப்ளீஸ். அவர்களுடைய பணி என்ன அப்படின்னா, ஸய்யாஹீன ஃபில் அர்த் யுபல்லிகுனி மின் உம்மத்தி அஸ்ஸலாம், அவர்கள் பூமியிலே பயணம் செய்து என்னுடைய சமூகத்தினர் சலாமை எனக்கு தெரிவிக்கிறார்கள். நாம இங்க இருந்து நான் இந்த பயான ஆரம்பிக்கும் முன்னாலே என்ன செஞ்சேன்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்று ஸலவாத்து சொல்லி தான் ஆரம்பிச்சேன். எல்லா பயானும் அப்படிதான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த சலாம், இந்த ஸலவாத்து மலக்குமார்கள் மூலமாக எத்தி வைக்கப்படுகிறது. எத்தி வைக்கப்படுகிறது என்றால் எத்தி வைக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அவங்களுக்கு கேட்குமா? தெரியாது. ஆலமுல் பர்ஸக், பர்ஸக் அது திரைமறை வாழ்க்கை. நபிமார்கள் அவர்களுடைய உடலை மண் தின்னாது.
ஹதீஸ். அதோடு நாம் நிறுத்திக்கிடணும். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், உலகத்திலே நடப்பதை அறிவார்கள் என்றால் அகீதாவுக்கு பிரச்சனை, கொள்கைக்கு பிரச்சனை, மார்க்கத்தின் அடிப்படையை ஆட்டம் காண செய்கின்றது. ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மலக்குமார்கள் சுப செய்தி சொல்வார்கள், நற்செய்தி சொல்வார்கள் என்ற ஒரு தகவல் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதற்கு முன்னால் எந்த நபிக்கு சுப செய்தி சொன்னார்கள் சொல்லுங்க? ஏற்கனவே பார்த்த பயான் பழைய வகுப்புல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற ஒரு மகன் பிறப்பதாக என்ன செஞ்சாங்க, சுப செய்தி சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா என்ற ஒரு குழந்தை பிறப்பதாக சுப செய்தி சொல்றாங்க. ஃபனாதத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் அழைக்கின்றார்கள். வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், அவர்கள் அந்த மாடத்திலே அந்த மிஹ்ராபிலே தொழுது கொண்டிருக்கும் போது மலக்குகள் சப்தமிட்டு என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, யஹ்யாவை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுப செய்தி சொல்கின்றான். ஜக்கரியாவே, அல்லாஹ் தஆலா யஹ்யாவை கொண்டு உங்களுக்கு என்ன செய்கின்றான், சுப செய்தி சொல்கின்றான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முஸத்திகன் பிகலிமத்தின் மினல்லாஹி வ ஸய்யிதன் வ ஹஸூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன் சொல்றாங்க. அவர் எப்படிப்பட்டவர்? மனிதர்களுக்கு தலைவராக இருப்பார், அவர்கள் பெண்களுடைய இன்பத்தை துறந்தவராக இருப்பார், நபியாகவும் இருப்பார், நல்லொழுக்கம் உடையவராகவும் இருப்பார். அல்லாஹ் தஆலா சொல்றான், 4 சிறப்புகளை சொல்றான். அவர் பெண்களின் இன்பத்தை துறந்தவராக இருப்பார், மனிதர்களுக்கு தலைவராக இருப்பார், நபியாக இருப்பார், நல்லொழுக்கம் உடையவராக இருப்பார். அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்தில் இதை சொல்லி காட்டுறான். அதுபோன்று அஹ்சன்த், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா சுப செய்தி சொல்கின்றான். வஇது காலத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் சொன்னதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். யா மரியம், மரியமே, இன்னல்லாஹ அஸ்தஃபாகி, அல்லாஹ் தஆலா உங்களை தேர்வு செய்திருக்கிறான். வதஹரகி, உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான். வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன், அகில உலக பெண்களை விட உங்களை அவன் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு என்ன செய்கிறான், சுப செய்தி சொன்னதாக 3வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனத்திலே என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்றான், இது காலத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் சொன்னதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். யா மரியம், இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின்ஹு இஸ்முஹுல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம் வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরা வ மினல் முகர்ரபீன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு சுப செய்தி சொல்கின்றான். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகின்றது என்று நற்செய்தியை அவன் சொல்கின்றான். அவருடைய பெயர் அல் மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய குமாரர் அல் மஸீஹ் ஈசா என்பதாகும். அவர் இந்த உலகத்திலும் வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர் கண்ணியம் வாய்ந்தவராக இருப்பார். வ மினல் முகர்ரபீன், நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களில் ஒருவராக இருப்பார் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதை முன்னறிவிப்பு செய்து சுப செய்தியாக சொல்லுகின்றான். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. நபிமார்களுக்கு மட்டுமல்ல பஷாரத், நல்லடியார்களுக்கும் சுப செய்தி சொல்லி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில 3820வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 4817வது செய்தியாக இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து சொல்றாங்க, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஹாதிஹி ஹதீஜா. ஹதீஜா யாரு? ரலியல்லாஹு அன்ஹா. யாரு? அப்படியே ஜாமா உட்கார்ந்துருக்காதீங்க, கொஞ்சம் ஹரக்கத்தா இருங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
மனைவி. எத்தனாவது மனைவி? முதல் மனைவி. அப்ப பாருங்க, சொல்றாங்க ஹாதிஹி ஹதீஜா, இதோ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். قد أتت معها إناء فيه إدام أو طعام أو شراب. அவர் உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதாவது ஆணத்தை கொண்டு வந்திருக்கிறார். பாத்திரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? குழம்பை கொண்டு வந்திருக்கிறார், உணவை கொண்டு வந்திருக்கிறார், அல்லது பானத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். فإذا هي أتتك فقرأ عليها السلام من ربها. سبحان الله. من ربها ومني. அவர்கள் உங்களிடத்திலே வரும்போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் என் புறத்திலிருந்தும் அவர்களுக்கு சலாமை எடுத்துச் சொல்லுங்கள், சலாமை எடுத்துச் சொல்லுங்கள். வபஷ்ஷிர்ஹா, அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். பிபைத்தின் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது. மின் கஸபின் லா ஸஹப ஃபீஹி வலா நஸப, கூச்சலும் குழப்பமும் இல்லாத, களைப்பும் இல்லாத ஒரு மாளிகை, ஒரு முத்து மாளிகை அவர்களுக்கு தரப்பட இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். உங்க பயான்ல தான் ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கு. சொர்க்கத்துல கூச்சலும் இருக்காது, குழப்பமும் இருக்காது. இயற்கை துனியால ஏகப்பட்ட குழப்பம், அப்படிதானா இல்லையா? திருப்பரங்குன்றத்துல குழப்பம், மதுரையில குழப்பம், ஏன்னா ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அது ஒரு பெரிய குழப்பம், ஏகப்பட்ட குழப்பம், சென்சார் குழப்பம். சொர்க்கத்துல எந்த குழப்பமும் கிடையாது. அரசியல் வாடையே இருக்காது, அரசியல் வாடையே இருக்காது. நிம்மதியா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, மலக்குமார்கள் எப்படியெல்லாம் பங்கு பெறுகிறார்கள், மூமின்களோடு அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை உயிரோட்டமாக நிலைநிறுத்துவதற்காக, மூமின்களை உறுதிப்படுத்துவதற்காக சஹாபாக்கள் எல்லாம் யுத்தங்களை கண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் யுத்தங்களை கண்டிருக்கிறார்கள். இன்றைய யுத்தங்களை போன்ற அல்ல. அன்றைக்கு சஹாபாக்கள் சிறுபான்மையினராக இருந்தார்கள். அவர்களுடைய ஈமான் பலமாக இருந்தது. நிறைய நேரத்தில் முஸ்லிம்கள் யோசிப்பாங்க, அல்லாஹ் நமக்கு வெற்றியே தரலையே, முஸ்லிம் சமுதாயம் எப்போதும் பின்தங்கி கொண்டே இருக்கிறதே, தோல்விக்கு மேல் தோல்வியாக இருக்கிறது. வருகின்றவர்கள் போகின்றவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? இந்த சமுதாயத்தை அல்லோலப்படுத்துகின்றார்கள். ஏன்னா இந்த சமூகத்திற்கு விடிவு காலமே இல்லையா? இப்படியான ஒரு நிலை சஹாபாக்களுடைய காலத்திலும் இருந்தது. ஆனா பாருங்க, சஹாபாக்களிடத்தில் அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமான், இறை நம்பிக்கை, அவர்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். மலக்குமார்களை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தான். சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹு தஆலா 8வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் சொல்றா, இது தஸ்தகீசூன ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திகாசா உதவி தேடினீர்கள். அப்படி உதவி தேடும் போது ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், தொடர்ச்சியாக 1000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவியை செய்தான். பத்ர் போர்க்களத்தில் 1000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவியை செய்தான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின், பத்ரிலே அல்லாஹ் திட்டமாக உங்களுக்கு உதவி செய்தான். வஅன்தும் அதில்லஹ், நீங்கள் எண்ணிக்கையிலும் படைபலத்திலும் ஆயுத பலத்திலும் மிகவும் பலகீனமாக இருந்தீர்கள். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி, ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் பயந்து அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அப்போது அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அலை யக்ஃபியக்கும் ஐயுமித்தக்கும் ரப்புக்கும்
பிஸலாஸத்தி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முன்ஸலீன். அல்லாஹு தஆலா 3000 மலக்குகளை கொண்டு உங்களுடைய ரப்பு உங்களுக்கு உதவி செய்தது உங்களுக்கு போதுமானதாக இல்லையா? பலா இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுமையோடு இருந்தால், இறையச்சத்தோடு இருந்தால், وَيَأْتُوكُمْ مِنْ فَوْرِهِمْ هَذَا يُمْدِدُكُمْ رَبُّكُمْ بِخَمْسَةِ آلَافٍ مِنَ الْمَلَائِكَةِ مُسَوِّمِينَ. அல்லாஹு தஆலா 5000 மலக்குகளை கொண்டு உங்களுக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். சஹாபாக்கள் மலக்குமார்களுடைய உதவியை என்ன செய்தாங்க? கண்கூடாக பார்த்தார்கள். இந்த வசனம் 3வது அத்தியாயத்தினுடைய 123 125 வரைக்கும் இடம்பெறுகிறது. எந்த அளவுக்கு பார்த்தாங்க அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, பத்ர் போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருடைய நாள்ல சொல்றாங்க, ஹாதா ஜிப்ரீல், சொல்றாங்க இது ஜிப்ரீல், ஆகிதும் பிரஅஸி ஃபரஸிஹி அலைஹி ஆதாத்துல் ஹர்ப். அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? குதிரையினுடைய அந்த கடிவாளத்தை, தலையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு போர் தளவாளங்கள் இருக்கிறது, போர்க்கருவிகள் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில 3995வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். மூமின்களுக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக, எதிரிகளை சின்னாபின்னமாக்குவதற்காக அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான் பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்றான் 8வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம், வமா ஜஅலஹு அல்லாஹு இல்லா புஷ்ரா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு சுப செய்தியாகவே தவிர அதை ஆக்கவில்லை. வலி தத்மஇன்ன பிஹி குலூபுக்கும், இதன் மூலம் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலே இருந்தே தவிர உங்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்லை, அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? பத்ர் களத்தை பத்தி, பத்ர் களத்தில் சஹாபாக்களுக்கு மலக்குமார்கள் செய்த உதவியை அல்லாஹ் சொல்கின்றான். இன்னும் தெளிவாக சொல்கின்றான், உங்களுடைய இறைவன் மலக்குமார்களுக்கு வஹய் அறிவித்ததை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். அன்னி மஅக்கும், நான் உங்களோடு இருக்கிறேன். ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு, எனவே ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துங்கள். சஉல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபருர் ருஅப, காஃபிர்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை போடுங்கள். பயந்தார்கள் காஃபிர்கள் பத்ர் களத்தில். சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே பத்ர் போர் தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். அவ்வளவு பாடங்கள், படிப்பினைகள் இருக்குது. அபூஜஹல், உத்பா, ஷைபா இவர்களுடைய பிணங்கள் எல்லாம், சடலங்கள் எல்லாம் பத்ருடைய கிணற்றிலே வீசி எறியப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அந்த பத்ர்ல ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியலை இன்றைக்கும் நீங்கள் மதீனாவிலே பார்க்கலாம். அந்த பத்ர் களத்தில் அல்லாஹு தஆலா சொல்றா, காஃபிர்களுடைய உள்ளத்திலே, நிராகரிப்பவர்களுடைய உள்ளத்திலே நாம் திகிலை, பயத்தை ஏற்படுத்தினோம். ஒவ்ரிபு மின்ஹும், அவர்களை வெட்டுங்கள். குல்ல பனான், அவர்களுடைய விரல் நுனிகளை வெட்டுங்கள், பிடரியை வெட்டுங்கள். போர்க்களத்தில் வீடியோவுக்கு கட் பண்ணி என்ன செஞ்சிடக்கூடாது, ஏன்னா கேட்கக்கூடிய மற்றவங்க என்ன செய்யக்கூடாது, தீவிரவாதத்தை தூண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. போர்க்களத்திலே சொல்லப்பட்ட வசனங்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தினுடைய 126 127வது வசனங்கள், இப்படி நிறைய வசனங்களை சொல்றான். போர்க்களத்தில் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா உதவி செய்ததை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 3621வது செய்தியாக இடம்பெறுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு அன்சாரி நபித்தோழர், அவர் என்ன செய்யறாரு, எதிரியை பத்ர்ல விரட்டி கொண்டு செல்கின்றார். எதிரி ஓடுகின்றான், எதிரி என்ன செய்யறான், ஓடுறான். அன்சாரி நபித்தோழர் விரட்டி கொண்டு என்ன செய்யறாரு, போறார். அப்படி போகும்போது அவருக்கு முன்பே ஒரு குதிரை வீரர், அவர் என்ன சொல்றாரு, ஹைசூம், முன்னேறி செல், முன்னேறி செல் என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெரிய சாட்டை, ஒரு சாட்டையை சுழற்றி என்ன செய்கின்றார், அந்த இணை வைப்பாளரை அடிக்கின்றார். அந்த சாட்டை அவருடைய மூஞ்சல பட்டு அந்த மூஞ்செல்லாம் அப்படி கிழிஞ்சு சடலமாக அந்த எதிரி என்ன செய்யறான், விழுந்து கிடக்கிறார். இந்த அன்சாரி நபித்தோழர்
ஏன்னா போய் பார்க்கிறாரு, சாட்டையால் அடிபட்டதை போன்று அந்த எதிரியினுடைய முகம் கிழிந்து முகமெல்லாம் பச்சையாக அது இருப்பதை பார்க்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படியான ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது மூன்றாவதாக வானத்திலிருந்து இறக்கிய மலக்குகளின் உதவி. கண்கூடாக பார்த்தாங்க. அவர்கள் வெட்டுவதற்காக வாளை ஓங்கத்தான் செய்வார்கள், அதற்கு முன்னால் தலை துண்டாக கீழே விழுந்து விடும். கண்கூடாக சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? மலக்குகளுடைய உதவியை பார்த்தார்கள். பத்ர்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பத்ருடைய போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் என்னையும் பார்த்து சொன்னாங்க, மா அஹதிகுமா ஜிப்ரீல் வ மஅல் ஆகர் மீகாயில். உங்கள் இருவரில் ஒருவரோடு ஜிப்ரீல் இருக்கிறார், மற்றொருவரோடு மீகாயில் இருக்கிறார். வ இஸ்ராஃபீலு மலக்குன் அதீமுன் யஷ்ஹதுல் கிதால். மகத்தான இஸ்ராஃபீல் அவரும் இந்த போரிலே பங்கு பெற்றிருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம்? முஸ்ததரக்குல் ஹாக்கிம்ல 4430வது செய்தியாக பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப், முடிந்தால் அந்த முழு சூராவையும் படித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய உபதேசங்களை அல்லாஹு தஆலா அந்த சூரால சொல்றான். அந்த சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்துகளை அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். இது ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், உங்களிடத்துல உங்களுக்கு மேலிருந்து படைகள் வந்தார்கள். அஹ்ஸாபுடைய யுத்தத்தை பொறுத்த மட்டும் ஒரு பக்கம் முஷ்ரிக்குகள், இன்னொரு பக்கம் முனாஃபிக்குகள், இன்னொரு பக்கம் யூதர்கள், எல்லோரும் புடைசூழ மதீனாவை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? எல்லோரும் மாறாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், அதான் சபஅ மசாஜித் என்று சொல்வார்கள். சபஅ மசாஜித் ஒரு 7 சின்ன பள்ளி தொழுமிடங்கள் அடையாளத்திற்காக வைத்திருப்பார்கள். அந்த அஹ்ஸாபினுடைய இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அஹ்ஸாப் யுத்தத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு அகலை என்ன செய்யறாங்க? தோண்டுவதற்கு ஆலோசனை கொடுத்து ஒரு மிகப்பெரிய அகல் தோண்டப்படுது. அது தனி வரலாறு. அந்த இடத்துல எதிரிகள் அந்த அகலுக்கு முன்பாக டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் அவர்கள் தாக்குவதற்கு வரலாம். அல்லாஹு தஆலா என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன், பயங்கரமான ஒரு புயல் காற்று, பயங்கரமான ஒரு காற்றை அவர்கள் மீது நாம் அனுப்பினோம். வஜுனூதன் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத படைகளையும் நாம் என்ன செய்தோம்? அவர்கள் மீது அனுப்பினோம். உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத படைகளையும் நாம் என்ன செய்தோம்? அவர்கள் மீது நாம் ஏவினோம் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணுக்கு புலப்படாத படைகள் யாரு? யாரு? மலக்குமார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல யுத்தங்கள்ல மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா உதவி செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாபுடைய யுத்தம் முடிந்தவுடனேயே ஆயுதங்களை வைத்துவிட்டு குளிப்பதற்காக என்ன செய்யறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் வராங்க, குளிக்கிறாங்க. குளித்த உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்றாங்க, நீங்கள் ஆயுதத்தை வைத்து விட்டீர்கள். வலஅத்த ஸிலாஹ் வல்லாஹி மா வலஅனாஹு, ஆனால் அந்த ஆயுதங்களை நாங்கள் இன்னும் கீழே வைக்கவில்லை. ஃபக்ருஜ் இலைஹிம், அவர்களுக்கு எதிராக நீங்கள் வெளியே வாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கேட்கறாங்க, ஃபஇலா ஐன, எங்கே செல்ல வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், இப்போதுதான் ஒரு யுத்தம் முடிந்து எவ்வளவு கஷ்டமான ஒரு யுத்தம் தெரியுமா? அஹ்ஸாபுடைய யுத்தம் என்பது வர்ணிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம். இப்போதான் கஷ்டமான அந்த யுத்தத்தை முடித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதத்தை கீழே வச்சு குளித்து கொண்டு அவர்கள் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, நீங்கள் ஆயுதத்தை வைத்து விட்டீர்கள், ஆனால் நாங்கள் எங்களுடைய ஆயுதத்தை கீழே வைக்கவில்லை, அவர்களுக்கு எதிராக நீங்கள் வெளியேறுங்கள். ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, எங்கே எங்கே செல்ல வேண்டும்? வ அஷாரா இலா பனி குரைலா, பனு குரைலாவுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யுங்கள்? வெளியேறுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல்
மலக்குமார்கள் நேரடியாக யுத்த களத்திலே நின்று மூமின்களுக்கு உதவி புரிந்தார்கள் என்ற செய்தியை, வரலாற்று நிகழ்வை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த பனு குறைலாவுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் படையெடுக்க வேண்டும் என்று சொன்னா, அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் உடன்படிக்கையை முறித்தார்கள். நயவஞ்சகத்தனமான நிறைய வேலைகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக அவர்கள் பார்த்தார்கள். அது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி மலக்குமார்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மூமின்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். துன்பமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், சிக்கலான இடங்கள்ல மலக்குமார்கள் உதவி இருக்கிறார்கள். பாருங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார், அவங்க என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அவர்களையும் அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பொட்டல் நிலத்தில் பாலைவனத்தில் விட்டு விட்டு செல்கின்றார்கள். விட்டு விட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. பாருங்க, அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த நம்பிக்கையை பாருங்கள். கேட்கிறாங்க, அமர் அல்லாஹு, அல்லாஹுதான் உங்களுக்கு கட்டளையிட்டானா? ஆம், அல்லாஹுதான் கட்டளையிட்டான். அப்படியானால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுத்த அந்த உணவும் தண்ணீரும் தீர்ந்து விடுகிறது. தீர்ந்த உடனேயே குழந்தை பசியால் அழுகுது, தாகத்தால் அழுகுது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகின்றார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சஃபாவில் இருந்து மருவாவுக்கு செல்கின்றார்கள். அந்த குன்றின் மீது ஏறி பார்க்கிறாங்க, யாராவது தென்படுகிறார்களா? யாருமே தென்படல. மருவாவில் இருந்து சஃபாவுக்கு வராங்க, மலையின் மீது ஏறி நின்று பார்க்கிறார்கள், யாராவது தென்படுகிறார்களா? யாருமே தென்படல. அப்போது ஒரு அசரீர சப்தத்தை கேட்கின்றார்கள். ஒரு சப்தம் கேட்கிறது. கேட்ட உடனே அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கின்றார்கள், சும்மா இரு அப்படின்னு. அதுக்கு பிறகு அந்த சப்தத்தை கேட்டு அவங்க கேட்கிறாங்க, உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்ட உடனேயே மலக்கு என்ன செய்யறாங்க, உதவி செய்யறாங்க. ரிவாயத்தில் அவர் தன்னுடைய விரலால், கால் விரலால், இன்னொரு ரிவாயத்தில் சிறகுகளால் என்ன செய்யறாங்க, அங்கே தோண்டுகிறார்கள். அங்கிருந்து தண்ணீர் பீரிட்டு வருகிறது. அதான் ஜம்சம். என்ன தண்ணீர்? ஜம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்மாயிலுடைய தாயாருக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, அவர்களுக்கு கருணை செய்வானாக. அவர்கள் மட்டும் அந்த ஜம்சம் நீரை அப்படியே விட்டிருந்தால், அல்லது அந்த தண்ணீரிலிருந்து அவர்கள் எடுக்காமல் இருந்திருந்தால், அது பூமியிலே ஓடக்கூடிய மிகப்பெரிய ஊற்றாக மாறி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஜம்சம் நீர் எடுக்கிறாங்க, குழந்தைக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. அப்ப யார் அந்த இக்கட்டான நிலையில உதவி செஞ்சாங்க? யாரின் மூலமாக அல்லாஹு தஆலா உதவி செய்ய வைத்தான்? மலக்குமார்களின் மூலமாக. அப்ப மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அவர்களுடைய இடர்பாடுகளில், கஷ்டமான நேரங்கள்ல மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹு தஆலா உதவி செய்வான் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். தூங்கும் போது எல்லோரும் ஆயத்து குர்சி ஓதுறீங்களா? ஓதுறீங்களா? பல பேர் அமைதியா இருக்கிறதுனால ஓதுறதே இல்லை போல தெரியுது. ஓதுறீங்களா இல்லையா? ஓதாதவங்க என்ன செய்யுங்க, இனிமே ஓதுங்க. ஒரு பெரிய வரலாறு, அதை சொன்னா டைம் ஆயிரும், சுருக்கமாக சொல்கின்றேன். அல்லாஹு தஆலா ஆயத்து குர்சிய ஓதுவதின் மூலமாக மலக்குமார்களை கொண்டு காலை வரை பாதுகாக்கின்றான். காலை வரை என்ன செய்கின்றான்? பாதுகாக்கின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தினுடைய அந்த நிதிக்கு பொறுப்பாளாக நியமிக்கிறாங்க. ஷைத்தான் மனித உருவத்திலே வருகின்றான். மனித உருவத்தில் வரமாட்டா என்று இந்த ஹதீஸை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நான் போகல. இந்த ஹதீஸையே தட்டி தூக்குற ஒரு கூட்டம் இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, மனித உருவத்தில் ஷைத்தான் வருகின்றான். ஆயத்து குர்சிய, அதாவது 2-3 தடவை வர்றான், பிடிக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம். இறுதியாக நான் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன், அதை தினமும் நீ ஓதினால் உனக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு உண்டு என்பதை போன்று ஷைத்தான் சொல்றான். அதை கற்றுக் கொடுக்குறான், விட்டுறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லும்போது அவன் பொய்யனாக இருந்தாலும் அவன் சொன்ன தகவல் இருக்குதே அது உண்மையானது அப்படிங்கிறாங்க. ஹதீஸினுடைய சுருக்கமான ஒரு சாராம்சத்தை உங்களுக்கு சொன்னேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயத்து குர்சிய யார் ஓதுகின்றார்களோ காலை வரை மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க? பாதுகாக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கிறது. மலக்குமார்கள் ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். அதுபோன்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை சுமந்தார்கள். அதற்குரிய பின்னணி காரணங்கள் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரங்களிலே நாம் என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த மலக்குமார்களுடைய பாடத்தில் எந்தெந்த பாடங்களை படிப்பினைகளை அறிந்து கொண்டோமோ அதை அறியாத தெரியாத மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வோம். எந்தெந்த விஷயங்கள் இதெல்லாம் மலக்குமார்கள் இந்த செயல்களை செய்தால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும், மலக்குமார்கள் இதற்காக துஆ செய்கிறாங்க என்று எந்தெந்த செயல்களை நாம் அறிந்தோமோ அந்த செயல்களில் ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னை மாக்கிடுவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.